மூட்டு வலியோட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடைஞ்சிரும், இல்ல அப்படின்னா நெக் ஆஃப் ஃபீமர் பந்து உடைஞ்சிரும். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாம விட்டோம்னா 1 மாசத்துலயே அவங்க இறந்துருவாங்க. எழுந்து போய் உட்காந்து சாப்பிட முடியாது, நைட் நேரத்திலே வலி வரும், தூங்க முடியாது, மாத்திரைகள் சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாயிருக்கும். 1 இயர்ல பாத்தீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட் ஃபிராக்சர் ஆபரேட் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்வேரியபிளி 1 இயர்ல வந்து 8 to 10% ஆஃப் த பேஷண்ட் வந்து உயிர் விட்டுருவாங்க. மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஆர்த்ரைட்டிஸ்னால என்ன ஆகுது, அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அதிகமாயிடுது. நீங்க நல்லா வாக் பண்ணாதான் உங்க ஹார்ட் நல்லா வேலை செய்யும். நீங்க நல்லா வாக் பண்ணாதான் உங்களோட ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும். நீங்க நல்லா வாக் பண்ணீங்கன்னா தான் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். மசில் மாஸ் குறையாம இருக்கும், இல்லைன்னா மசில் வந்து சுருங்கிடும். மசில் சுருங்கிடுச்சுன்னா தென் போன் டென்சிட்டி குறைஞ்சிடும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி நோய் அப்படி இருக்கிறவங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா மூட்டு தேய்மானம் வந்துடும். அதே மாதிரியே குருத்தெலும்பு அடிபட்டு இருந்ததுன்னா, சின்ன வயசுலயே அடிபட்டு அதை வைத்தியம் சரியா பண்ணாம இருந்தா மூட்டு தேய்மானம் வரும். வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணும், அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி பகுதி மூட்டு மாற்று, பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். எந்த மூட்டு வந்து ஒன்னோட ஒண்ணு மோதுதோ அதை வந்து மாத்திடுவோம், ஃபுல் மூட்டை மாத்த மாட்டோம். சோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா பழைய மாரி அவங்க கீழே உட்காரலாம், சப்பளங்கால் போட்டு உட்காரலாம், வேலை செய்யலாம். அதுவும் 3 weeks after surgery பண்ணலாம். So I would like to invite Dr. J. Manimaran, Chief Orthopedic and Joint Replacement Surgeon, Managing Director of Kurunji Hospital, Salem. நான் சேலத்துலேருந்து வரேன். சேலம் வந்து டயர் 2 சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க, கிராமத்து பேஷண்ட்ஸ் தான். ஸோ நிறைய கிராமத்து பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நான் பேசிக்லி படித்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இப்போ தான் சார் எல்லா அதோட பெருமைகள்லாம் சொன்னார். டு ஆட் பாயிண்ட் டு ஹிம், நாங்கள் இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோலியோசிஸ் சர்ஜரி பண்ணோம். அதாவது முதுகு தண்டுவட வளைதலை கரெக்ட் பண்ணுற சர்ஜரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் சர்ஜரி வந்து ஒரு காலை எடுக்காம போனை ரீப்ளேஸ் பண்ண சர்ஜரி, ஃபர்ஸ்ட் போன் பேங்க் இன் இந்தியாவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 2002ல ப்ரொஃபசர் மயில்வாகனன் தலைமையில் நடந்தது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட், போன் டிரான்ஸ்பிளான்ட். ஸ்ரீலங்காலேருந்து போன் வந்தது. வி ஸ்டார்டட் டிஷ்யூ போன் பேங்க். அது இல்லாமல் நாங்கள் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இதுமாரி நிறையா சொல்லிட்டே போகலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது, அது சொல்ல டைம் கிடைக்காது. ஸோ என்னோட இங்கே இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, இப்போ இந்த மூட்டு வலி வந்தால் என்னென்ன நம்மளுக்கு பயம் வரும், என்னென்ன கட்டுக்கதைகள் எடுத்து விடுவாங்க, என்னென்ன பிம்பங்கள், அதெல்லாம் எப்படி உடைத்தெறிந்து எப்படி ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள நல்லா ஆக்குறது, அப்படி தான் நல்லா பண்ணுறது, பழைய அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் கொண்டு போகிறத பற்றி தான் என்னோட டாக் இருக்கும். ஸோ என்னோடது வந்து இந்த மித்ஸ் அபவுட் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சர்ஜரின்னு பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு எண்டமிக். ஒரு எப்படி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படி இருக்கோ, ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் பேஷண்ட்டுக்கு இன்பேஷண்ட் இப்போ ஓபியாக வந்தாங்கன்னா அதில் 3லேருந்து 4 பேருக்கு முட்டி வலியோடு வருவாங்க. ஏதாவது ஒரு முட்டி வலி. ஏன் இந்த முட்டி வலி வருது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் இந்த முட்டி வலியோட இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும், ஏன் இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, எப்போ பாரு முட்டி வலி தானே, பரவாயில்ல மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு நம்ம போய் இதுக்கு போய் வைத்தியம் காசு செலவு பண்ணி வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏன் மூட்டு வலிகளுக்கு ஒரு நிறைய அவேர்னஸ் வருது அப்படின்னா, நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. ரீசெண்ட் அட்வான்சஸ், சர்ஜரியாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், தென் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உடல் பருமன் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஸோ என்ன ஆச்சு, இந்த புது டெக்னாலஜிலாம் வர இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு மூட்டு வலி முக்கியமாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலி மாறிடுச்சு. இப்போ முதல்ல இருந்த காலகட்டத்தில் நாங்களாம் படிக்கும்போது இருந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது. இப்போ நிறைய நியூ கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த நியூ கான்செப்ட்ஸில் we can go back to life, like mobility is life சொல்லுவாங்க. அசைவுகள் தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மூட்டு வலியால் முடங்கி விடக்கூடாது. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்போ பாரு இது எப்போ பாரு ஒரு யோசனைகள், ஒரீஸ் இருக்கும். எப்போ பாரு ஒரு சிந்தனைகள், ஐயோ நம்மளுக்கு மூட்டு வலி வந்துருச்சு, இன்னமும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டிலேயே முடங்கிட போகிறோம் அப்படிங்கிற பெரியவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கும். இது ஒரு பெரிய தாக்கம், இதனால் நிறைய செலவாகுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு வந்தது தான் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் சொல்லுவோம். 2009 வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வசதி உள்ளவங்களுக்கே அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியுங்கிற கண்டிஷனே மாறி போச்சு. ஈவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க கூட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. இது வரைக்குமே நான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே இது வரைக்கும் ஒரு 6700 பேருக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலேருந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வசதி பெற்றவர்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் வசதி இல்லாதவர்கள்
கட்டாயம் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை வச்சு பெனிஃபிட் ஆனவங்க. என் கண்ணுக்கு முன்னாடி அதாவது எங்கள் ஹாஸ்பிட்டல் எங்களோட கிராமத்தில் வேலை செஞ்சவங்களே ஒரு 60லேருந்து 70 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். எல்லாம் நடவடையாக இருக்காங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, திருப்பி போய் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி இப்போ ட்ரீட்மெண்ட்டே வந்து மாறிடுச்சு. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஏஜிங் சொல்லுவாங்க. உனக்கு வயசாகிடுச்சு, நீ எதுக்கு உனக்கு அதனால தானே மூட்டு வலி வந்துருச்சு. வயசானா என்ன அப்போ நார்மல் லைஃப் இருக்கக்கூடாதா? வயசானா போய் உக்காந்துக்கணுமா? வயசானா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதா? உங்களோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு இதுமாரி ஒரு தொந்தரவு வந்தால் நீங்கள் என்ன போய் மாத்திரை சாப்பிட்டு உக்காந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு. வயசானாலும் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று, சின்ன வயசில் இருந்தாலும் ஒன்று தான், பெரியவங்க இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அதனால் வயது வரம்பை பார்த்து நம்ம மூட்டு வலிக்கு நம்ம வைத்தியம் பண்ண போகிறதில்ல. ஏன் இதில் மூட்டு வலி வந்தால் என்ன மெயின் ப்ராப்ளம் ஆகுது? ஈவன் டாய்லெட் எழுந்திரிச்சு போகிறதுக்கு கூட ஒருத்தரோட உதவி தேவைப்படும் பிற்காலத்தில். ஸோ எதுக்கு அவங்க வந்து இன்னொருத்தரை நாடணும் அவங்களோட அன்றாட வேலையை செய்கிறதுக்கு? ஸோ அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டெய்லி லிவிங் சொல்லுவோம். ஈவன் சின்ன சின்ன வேலைகளுக்கு ஈவன் அவங்களால எழுந்து போய் உட்காந்து சாப்பிட முடியாது, நைட் நேரத்துலேயே வலி வரும், தூங்க முடியாது, மாத்திரைகள் சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாயிருக்கும். ஸோ இப்படி கஷ்டப்படக்கூடாது. ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் நாங்களாம் பேஷண்ட்டை இதில் ஓபியில் பார்க்கும்போது கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மாத்திரை கொடுப்பாங்க, வருஷ கணக்காக சாப்பிட்ருப்பாங்க 10 வருஷம். ஏன்? அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதிகள் இல்லை. ஆனால் அந்த பிம்பம்லாம் மாறி போச்சு. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இப்போ முன்னாடி பேசின டீன் சொன்னார், அதுமாரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மூட்டு வலியிலேருந்து விடைபெற்றுட்டாங்க. ஸோ என்ன ஆகும்? இந்த வலி வந்தால் மூட்டு தேய்மானம் வந்தால் காலெல்லாம் வளைஞ்சு போயிடும், இல்லை அசைவு நின்று போயிடும், இல்லை கீழே அடிக்கடி விழுந்துருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தடியோடு, அந்த காலத்திலலாம் வயசானவங்கலாம் ஒரு கைத்தடியோடு நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ வேற, அது வந்து 40-50 இயர்ஸ் பேக். இப்போ சயின்ஸ் முன்னேற டெக்னாலஜி முன்னேற அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ வந்து ஏன் அதுமாரி கஷ்டப்பட்டு நடக்கணும்? தனியாக நடக்கணும், தானாக நடக்கணும், அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கணும். வயசு வந்து ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. 80 வயசாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தான் ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் இன் ஏஜிங் பாப்புலேஷன். என்ன ஆகுனா, ஒரு மூட்டு வலியோட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், ஹிப் ஜாயிண்ட் கிட்ட. இல்லை அப்படின்னா நெக் ஆஃப் ஃபீமர், பந்து உடஞ்சிரும். பந்துக்கு இந்த மூட்டு கிட்ட கீழே இருக்கிற பந்து கழுத்து பகுதியில் உடஞ்சிரும். இது 2 உடஞ்சாலுமே அவங்களோட ஆயுள் வந்து ஒரு 2 குறைஞ்சிரும். ஏன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆப்ரேட் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்வேரியபிளி 1 இயரில் வந்து 8 to 10% ஆஃப் த பேஷண்ட் வந்து உயிர் விட்டுருவாங்க 1 இயர்க்குள்ளே. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டோன்னா 1 மாதத்துலேயே அவங்க இறந்துருவாங்க. இதுமாரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் வந்து வெரி காமன் இன் ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட்ஸ். கால் வளைஞ்சு நடக்க முடியாமல் கீழே விழுந்துருவாங்க, ஏன்னா ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாதனால. அடுத்தது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். நடக்க முடியாது, நடந்தால் தானே நம்ம சாப்பிட்றது ஜீரணமாகும், பசி ஒழுங்காக எடுக்காது, கால்சியம் சத்து குறைஞ்சிரும், ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஆர்த்ரைட்டிஸ்னால என்ன ஆகுது? அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அதிகமாகிடுது. நீங்கள் நல்லா வாக் பண்ணால் தான் உங்கள் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். நீங்கள் நல்லா வாக் பண்ணால் தான் உங்களோட ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் நல்லா வாக் பண்ணிங்கன்னா தான் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். மசில் மாஸ் குறையாமல் இருக்கும், இல்லைனா மசில் வந்து சுருங்கிடும். மசில் சுருங்கிடுச்சுன்னா தென் போன் டென்சிட்டி குறைஞ்சிரும். ஸோ தே ஆர் ப்ரோன் ஃபார் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களே டிட்டோரியேட் ஆகிடுவாங்க வலியால் கஷ்டப்பட்டாங்கன்னா. ஸோ இது மேலும் மேலும் அடிக்கிட்டே போகலாம், இதுக்கு எண்டே கிடையாது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஏஜிங், அது வந்து இட்ஸ் அ மித். ஸோ அந்த கட்டுக்கதையை நம்ம இங்கே வந்து உடைச்சி நல்ல வைத்தியம் பண்ணால் தான் பழைய மாரி அவங்க எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ சர்ஜரி, இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பயம் என்னென்னா, ஐயோ டாக்டர் போனால் உடனே சர்ஜரி பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஒரே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரே கண்டிஷன். சர்ஜரி பண்ணால் நிறைய செலவாகும். ஸோ அதே மாரியே சர்ஜரி பண்ணால் நம்ம பழைய மாரி நார்மலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அப்படி கிடையாது. யங் ஏஜ் ப்ராப்பர் இண்டிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சர்ஜரி பண்ணால் பழைய மாரியும் பண்ணலாம். அதேமாரி ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கும் ப்ராப்பர் இண்டிகேஷன் இருந்தால் சர்ஜரி பண்ணால் கட்டாயம் தே கேன் ஃபீல் நேச்சுரல் லைக் ப்ரீவியஸ்லி. ஏன் அப்படின்னா புது அட்வான்சஸ் வந்துருச்சு, புது இம்ப்ளான்ஸ் வந்துருச்சு, புது டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண. தென் நியூ டெக்னாலஜிஸ் லைக் ரோபோட் வந்துருச்சு, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி வந்திருக்கு, தென் ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், தென் ஆஸ்டியோட்டமி சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் புதுசாக இவால்வ் ஆகிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் ஆஸ் த இயர் கோஸ். So unique material and implants வந்துருச்சு. We have cobalt chromium metal, we have titanium, we have ceramic ன்னு சொல்லுவோம். Another வந்து we have oxynium. So இது மாதிரி variety of implants are available. அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோம், நம்ம முழங்காலில் வச்சோன்னா அதோட தேய்மான தன்மை கம்மியாக இருக்கும். நம்மளோட நேச்சுரல் நீ மாரி மிமிக் பண்ணுறதுக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் அ இவால்விங் ஃபீல்டு.
ஸோ சர்ஜரி டெஃபினெட்லி யூ கேன் கோ பேக் டு நார்மல், லைக் பழைய ஓல்ட் நேச்சுரல், பழைய அவங்க என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மித்தை பிரேக் பண்ணலாம். ஸோ என்ன வாட் ஹேப்பன்ஸ், இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற ஒரு உள்பக்க மூட்டு மட்டும் தேய்மானம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா என்டையர் மூட்டை மாற்ற தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுமாரி பகுதி மூட்டு மாற்று, பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். எந்த மூட்டு வந்து ஒன்னோட ஒன்று மோதுதோ அதை வந்து மாற்றிடுவோம், ஃபுல் மூட்டை மாற்ற மாட்டோம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, பழைய மாரி அவங்க கீழே உட்காரலாம், சப்பளங்கால் போட்டு உட்காரலாம், வேலை செய்யலாம், ஹைக்கிங் போகலாம். அதாவது ஃபாரினில் சொல்கிற மாதிரி ஹைக்கிங் தான் அவங்களுக்கு, ஹைக்கிங், டென்னிஸ். ஸோ அது நம்ம ஊரில் வந்து கீழே உட்காரது தான் ரொம்ப முக்கியம். கீழே உட்காரலாம், படிக்கட்டி ஏறலாம், இறங்கலாம். அவங்க என்ன வேலை முதல்ல செஞ்சாங்களோ அந்த வேலையை திருப்பி போய் செய்யலாம். அதுவும் 3 வீக்ஸ் ஆஃப்டர் சர்ஜரிலே பண்ணலாம். ஸோ இப்போ என்னாச்சு, சர்ஜரி வில் பி வெரி நேச்சுரல் பிகாஸ் அவங்களோட பழைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. தே கேன் கோ பேக் டு நார்மல், தே கெட் த பெஸ்ட் இம்ப்ளான்ட். the life longevity will be ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க பாட்டு கவலை இல்லாமல் அவங்க வேலையை செய்யலாம். ஸோ ஒரு 50 வயசில் ஆப்ரேஷன் பண்ணோன்னா 70-75 வயசு வரைக்கும் அவங்க ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அதுமாரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால ஏன் இந்த வயசு கம்மியாகிடுச்சு, ஐயோ நம்மளுக்கு மூட்டை ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளால் கீழே உட்கார முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது அப்படிங்கிற நிறைய மித்தெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டூ யங் ஃபார் சர்ஜரி. ஐயோ எனக்கு 30 வயசுலேயே மூட்டு தேய்மானம் வந்துருச்சு. எப்போ மூட்டு தேய்மானம் 30 வயசில் வரும் அப்படின்னா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி நோய் அப்படி இருக்கிறவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா மூட்டு தேய்மானம் வந்துடும். அதேமாரியே குருத்தெலும்பு ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா, சின்ன வயசுலேயே அடிபட்டு அதை வைத்தியம் சரியாக பண்ணாமல் இருந்தால் மூட்டு தேய்மானம் வரும். ஸோ அந்த வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும், அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, எதர் ஆர்த்ரோஸ்கோபிக் நுண்துளை அறுவை சிகிச்சையில் பண்ணி அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லி எதாவது கிழிஞ்சிருந்தா அதை சரி பண்ணிட்டு அப்புறம் ஆஸ்டியாட்டமி அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணுவோம். ஸோ 30 வயசில் இருக்கிறவங்களுக்கும் வேற மாரி வைத்தியம் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மூட்டு ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஸோ அலாகாட்டே சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். யாருக்கு என்ன சர்ஜரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி அறுவை சிகிச்சை பண்ணுவோம். மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரேடியாக மூட்டை மாற்ற மாட்டோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, இந்த கால் எலும்பு உடஞ்சி கோணலாக கூடி போச்சு, அவரால் நடக்கவே முடியல, 30 வயசு பையன். ஸோ அவருக்கு என்ன பண்ணோம், மூட்டு தேய்மானம் வந்தாலும் அந்த கால் எலும்பு வளைஞ்சதை போனை கட் பண்ணி ஆஸ்டியாட்டமி பண்ணி ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி காலை நேர் பண்ணியாச்சு. ஸோ இவருக்கு இது வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கு இவரால் வலி இல்லாமல் அவரோட வேலையை செய்ய முடியும். 60 வயசு, இவருக்கு இப்போ 38 வயசில் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு 60-62 வயசு வரும்போது அவர் திருப்பி ஆப்ரேஷன் மூட்டு வலி தாங்க முடியலன்னா அப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ 30 வயசில் பண்ணக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம வேற அறுவை சிகிச்சை செஞ்சு 60 வயசுக்கு வரைக்கும் அவரை இதில் நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இதனால டூ யங் ஃபார் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை இருக்கக்கூடாது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஏஜ். ஏஜை சார்ந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஐயோ நம்மளுக்கு இப்பயே போய் ஆப்ரேஷன் பண்ணால் பின்னாடி வந்து நம்மளுக்கு இன்னும் தொந்தரவாயிடுமே நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா இவரால் திருப்பி போய் வேலை செய்ய முடியாது. ஸோ இவரை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணி தான் ஆகணும், அறுவை சிகிச்சை பண்ணணும். இவருக்கு வயசு கம்மியாக இருக்கிறதுனால மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாமல் அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தள்ளி போடுற அறுவை சிகிச்சை ஆஸ்டியாட்டமின் பண்ணி அவரோட வலியை குறைச்சிடலாம். ஸோ இதுமாரி வயசுக்கு தகுந்த மாரி வைத்தியம் பண்ணலாம். எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது, இந்த மூட்டு வலியால் கஷ்டப்படுறேன், 30 வருஷம் 40 வருஷம். எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க 60-65 வயசுக்கு மேலே தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 40 வயசுலேயே வந்த மூட்டு வலி 25 வருஷம் எப்படி தள்ளி போட முடியும்? அப்படிலாம் தள்ளி போட முடியாது. The postponing surgery does not going to improve the activities of daily living அப்படின்னு சொல்லுவோம். அன்றாட வாழ்க்கைகளை இந்த சர்ஜரி தள்ளி போடுறதுனால மாற போகிறதில்ல, அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. அதுக்கு என்ன ஆகும், ஒன்ஸ் அகெயின் மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு டாக்டர் சொன்னாங்க 60 வயசுக்கு, ஃபிசிஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை 60 வயசில் பண்ணிங்கன்னா தான் மூட்டு ஆப்ரேஷன் இன்னொரு 20 வருஷத்துக்கு வரும், அதனால் நீங்கள் பண்ணிக்காதீங்கன்ட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த மித்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு அந்த கஷ்டம் வியாதி அதிகமாக இருந்ததுன்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த வியாதியை சரி பண்ணணும். அதுதான் டாக்டர்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல். பிரிங்கிங் மொபிலிட்டி பேக் to the patient, the mobility will bring new life to the patient. Okay, so best outcome will come only when we do early surgery. நாங்களாம் ஏர்லி பீரியட், நான் வந்து ட்ரைனிங்க்கு போயிருந்தேன், யூஎஸ்க்கு போயிருந்தேன். அங்கே போனால் ஒரு எக்ஸ்ரே கூட இல்லை. நான் கேட்டேன் அந்த சர்ஜன்ட்ட, என்னங்க எக்ஸ்ரே இல்லை, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க? இல்லை நான் எம்ஆர்ஐயில் பார்த்தேன், குருத்தெலும்பு டேமேஜ் ஆயிருந்தது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண. அவங்க வந்து நான் 2009 போகும்போது எம்ஆர்ஐயை பார்த்து யூஎஸில் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ. ஸோ அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம போகல. அட்லீஸ்ட் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது எக்ஸ்ரேல வரும்போது இருக்கிற சேஞ்சஸில் இருக்கும் போதே பண்ணோம்னா நல்லது. ஸோ அதுமாரி அந்த லெவலுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ மோர் தேன் த டேமேஜ்,
surgical outcome will be less satisfying. More the damage, surgical outcome will be less satisfying. ஏன்னா இது இந்த தேய்மானத்தை அப்படியே விட்டோம்னா ஏஜ் ஆவாவ அந்த தேய்மானான எலும்புலையே நடந்து எலும்பெல்லாம் டேமேஜ் ஆகி வளைஞ்சு போயிடும், நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுமாரி எலும்பே காணா போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த மூட்டில் இருக்கிற முட்டி நார்மல் நீ ஜாயிண்ட்டே இல்லை, இங்கே இருக்கிற பார்ட்டே காணும். ஏன்னா இவர் 10 வருஷம் டு 15 வருஷம் இந்த முட்டிலேயே நடந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்குலாம் ஃபஸ்ட்டே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா சிம்பிள் சர்ஜரி பண்ணியிருக்கலாம். ஸோ இதுமாரி ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்தது. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லாங் ஸ்டெம்னு சொல்லுவோம், இதுமாரி பண்ணி அவரோட காலை நேர் பண்ணி தான் அவரை நடக்க வடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் சீக்கிரம் பண்ணுறோம் அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்போ வேணுமோ, எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோ அதை வந்து வி ஷுட் கிவ். ஸோ என்ன ஆல் சர்ஜரிஸ் ஆர் சேமா? இல்லை, நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு அறுவை சிகிச்சை பண்ணுவோம். ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம், மூட்டை பாதுகாக்கிற அறுவை சிகிச்சை. நான் சொன்ன மாரி ஆர்த்ராஸ்கோபி, மெனிஸ்கல் ரிப்பேர், ஹைடிபியல் ஆஸ்டியோட்டமின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோட்டமினா போனை கரெக்ட் பண்ணி அவங்க மூட்டு தேய்மானத்தை தள்ளி போடுற அறுவை சிகிச்சை. அப்புறம் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் லைக் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ வந்துருச்சு. யூனிகாண்டேலார் நீ, அதாவது பார்ஷியல் நீ, எந்த முட்டி பகுதி பாதிச்சிருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற சர்ஜரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பண்ணுவோம். ஸோ இதுமாரி இது வெரைட்டி ஆஃப் ஆர்த்ரோபிளாஸ்டி, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன். ஸோ அலாகாட்டே சர்ஜரி, நாட் ஆல் த பேஷண்ட்ஸ் வில் ரிக்வயர் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட வயசுக்கு தகுந்த மாரியும் அவங்களோட வியாதியின் தன்மைக்கு தகுந்த மாரியும் அறுவை சிகிச்சை பண்ணால் கட்டாயம் அவங்க நோய் இல்லாமல் கஷ்டப்படாமல் அவங்களோட டெய்லி லிவிங்கை ஈஸியாக பண்ணலாம். போய் அவங்க தே கேன் கோ பேக் டு தர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். அவங்க இந்த மாத்திரைகள் சாப்பிட்டு அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். அவங்க குடும்ப ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்க, அவங்களோட சோஷியலைசிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ ஆல் இன் ஆல் பார்க்கும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும் இஃப் யூ ட்ரீட் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் பெயின் அட் த ஏர்லி ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங்.